எல்லா சாதனங்கள்லாம் எடுத்து வச்சியா மக்களே? ம், ஆமாம்மா. இப்பதான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் என் மாமியார்கிட்ட சொன்னேன், எங்க அம்மா கொண்டு வந்து திங்ஸ் எல்லாம் எடுத்து வச்சிருங்க நீ. இப்பதான் அவங்களும் எடுத்து வச்சிட்டு இருக்காங்கம்மா. எடுத்து வைக்கட்டு. ஓ அப்படியா மக்களே? இந்த மாசத்துக்கு தேவையான சாதனம்லாம் இருக்குமா? தீரணும்னு சொல்லுன்னா நான் வேற வாங்கி தரேன். ம், ஆ சரிம்மா. ஆமா, நீங்க வந்த பிறகு உன் மருமகளை என்னைக்காவது உனக்கு ஃபோன் பண்ணாளுவா? ஆமா, ஃபோன் பண்ணுவாளுவ. ஃபோன் பண்ணிக்கிட்டு தான் அடுத்த வேலை என்னன்னு பாப்பாளுவ. அங்க இருக்கும்போதே தின்னியா குடிச்சியா எடுத்தியான்னு கேட்கறது ஒருத்தி கிடையாது. இதுல நான் வீட்டுல இல்லாத நேரமா எனக்கு ஃபோன் பண்ணி விசாரிக்க போறாவ. என்னம்மா என்ன சொல்றீங்க? ஆமாட்டி, அவளோட பாட்டு வருவாளோ, இருந்தா தின்னுவாளோ, இல்லைன்னா போயிட்டே இருப்பாளுவ. அவளோட 4 வீடு இருக்கே, அங்கங்கேயே போய் வாங்கி தின்னுட்டு போடுவ. நமக்கு அப்படியா? இருந்தாலும் உன் மருமகளுங்க ரொம்ப தான் மோசமா. ம், பாத்தியா, நான் என் வீட்டுல இருந்துட்டு எங்கேயாவது வெளியே போறேன்னா எடுக்கிறேன்னா வீட்டிலே தானே இருக்கேன். ஆமா, நான் ஒண்ணு சின்னதுலயே வீட்டுக்குள்ள வச்சு வளர்த்தேன். நீ வீட்டுக்குள்ளே இருக்க. அவ்வளோ பத்தியா எல்லா இடமும் சுத்தி திரிவாடுவ. இதுல வேற நான் வீட்டுல இருந்து யாராவது வந்துட்டா போதும், செப்பா அவுச்சியது என்ன பறக்கியது என்ன, ரொம்பத்தான் கவனிப்பாளவு பார்த்துக்க. பேசிட்டா இருக்கிறிய? அடா ஆமா சமந்தி, வாங்க உட்காருங்க. உட்கார்றதெல்லாம் இருக்கட்டு, வாங்கலாம், சாப்பிடுவோம், சாப்பிட்டுட்டே பேசுங்க. இன்னைக்கு என்ன சமையல் பண்ணிய? சும்மா சொல்லக்கூடாது, நீங்க நல்லா சமைக்கிறீங்க சமந்தி. என் வீட்டுக்காரெல்லாம் அப்படிதான் சொல்லுவாவ. வாங்க சாப்பிட்டுட்டே பேசலாம். சரி, அம்மா வர சொல்றேன். நீங்க போய் சாப்பாடெல்லாம் எடுத்து வைக்கிறீங்களா? சரி மருமகள, பேசிட்டு வாங்க, சீக்கிரம் வாங்க. சரி சரி. என்னம்மா? ஆமா, உன் மாமியார் நல்லா தானே பேசி நல்லா தானே கவனிச்சுக்கிட்டியாவ. உனக்கு மட்டும் ஏன் அதில் பிடிக்க மாட்டேங்குது? என்னம்மா என்ன நினைச்சிட்டு இருக்க? இவ்வளவு நாள் மற்ற எல்லாரும் சொல்லிட்டு இருந்தாங்க, இப்ப என்ன நீயே சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? இல்ல மக்கா, பேசி பார்த்து அப்படிதானே இருக்காங்க, கேட்டேன். நீயே அவங்க மாதிரி என்ன தவிர மற்ற எல்லாரும் நம்பிக்கிட்டே இரு, நான் வாரேன். கோவப்படாத. நான் கோவப்பட்டதுல இருக்கட்டு, ஒரு 2 மருமகளும் மருமகளும் என்ன பண்ணாலும் ஃபோன் பண்ணி கேட்டு பாரு. ஆமா, அவளை எனக்கு ஃபோன் பண்ணிட்டாலும் நான் அவ்வளவு ஃபோன் பண்ணி என்ன பண்ணின்னு கேட்கேன். நீ வா. ஏன் தான் இப்படி இருக்குன்னு தெரியலமா, நான் என்ன சொன்னாலும் நம்ப மாட்டேங்கிற. சரி, 2வது நம்பலாம். மைனி மீன் குழம்பு வச்சிருக்காவன்னு நினைக்கேன். நல்ல மனம் வருது இல்ல மக்களே? வா. என்னம்மா நான் என்ன சொல்லிட்டு இருக்கேன், நீ என்ன சொல்லிட்டு இருக்க? நான் என் கஷ்டத்தை சொல்லிட்டு இருக்கேன், நீ மீன் குழம்பு மணக்குதுன்னு சொல்லிட்டு இருக்க. இது மனசுக்கு தோணுனதா சொன்னேன், நீ வாயா போய் சாப்பிடுவோம் வா. எப்பா எப்பா, அப்படியே உன் மூத்த மருமகள் மாதிரியே இருக்கா. சாப்பாடு சாப்பாடு சாப்பாடு. நீ சமந்தி வாங்க. ரேவதி வாமா. இந்த வாரேன். சாப்பாடு விட்டுட்டு போறாங்க. என்ன அம்மாவோ? உமா, பேங்க்ல இருந்து எடுத்துட்டு வந்த பிறகு காசெல்லாம் எவ்வளவு இருக்குன்னு கணக்கு பாத்தியா எப்படி? இல்லையே அக்கா, நான் கணக்கு பார்க்கல. நான் 2 சீட்டு தானே போட்டிருந்தேன். கரெக்டாக தான் இருக்குங்கக்கா. ஏன்? இல்லை, எனக்கு ஒரு சின்ன டவுட்டாக இருக்குது. கரெக்டாக தந்துருப்பாளோடா எப்படி என்ன யாதனி? அதான் கேட்கேன். நீ பார்த்தியா எப்படி எடுத்தியா? நீ இல்லைக்கா, நான் வாங்கி கொண்டு அப்படியே வச்சுக்கிட்டு தான் வந்திருக்கேன். நான் எண்ணி கூட பார்க்கலக்கா. சின்ன பொண்ணு வந்த உடனே கடையை திறந்தாச்சோ? ஆமாம், பேங்கில் நிற்கும் போதே சொல்லிக்கிட்டு இருந்தா கடைக்கு போனோன்னு. வந்த உடனே கடையை திறந்தாச்சுக்கா. கடையில் தான் இருப்பா. பைத்தியக்காரினா, இந்த கடையில் என்ன வருமானம் வரைஞ்சிட்டு இவ இப்படி தெருவுக்குள்ளே ஒரு கடையை போட்டிருக்கா? கொஞ்சமாவது புத்தி இருக்கா பாரா. என்கிட்டலாம் கேட்டிருந்தா நான் நல்ல ஐடியா கொடுத்துருப்பேன். கொஞ்சமாவது புத்தி உள்ளவள்கிட்ட கேட்கணும். அறிவு கட்டவா இவ்வளோலாம் நிறைய வெண்டைக்காய் வாங்கி தின்ன சொல்லணும். கேட்டியா? ஏன்க்கா வெண்டைக்காய் நிறைய சாப்பிட்டா அறிவு வரும்னா? நான் எல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது நிறைய வெண்டைக்காய் சாப்பிடுவேன். அதான் இவ்வளவு அறிவா இருக்கேன் தெரியுமா? ஆமா, சொன்னாவ இவ பெரிய அறிவாளினி. அவ அறிவாளின்னு அவளே தான் பீத்திக்கணும். வேற ஒரு மனுஷனும் சொல்ல முடியாது. இழுவ போதும், நீ மைண்ட்ல நினைக்கிறது அப்படியே வெளியே கேக்குது. எக்கா, நான் தப்பா ஒன்னும் சொல்லலக்கா. அதான் சின்ன பொண்ணு உங்ககிட்ட கேட்டிருந்தா ஐடியா கொடுத்துருப்பீங்களேன்னு யோசிச்சேன். வேற ஒன்னும் சொல்லலக்கா. மாமியார மருமகனும் சண்டை பொடியாவன்னு நம்ம கிட்ட சொல்லிக்கிடியா? என்ன ஊரு உலகம் கண்ணு பட்டுற நினைச்சிட்டு இப்படி சொல்லியாலோ என்னமோ? பாரா,
வேற விஷயத்துக்கெல்லாம் சண்டை போட்ட மாமியாரு கடை தொடங்குனதுக்கு சண்டை போடாமலாம் இருந்திருக்கேன் சொல்லலாம். ஏதோ அவ வீட்டில் தானக்கா கடையை வச்சிருக்கியா, நம்ம பேசி ஒரு பிரயோஜனம் கிடையாது. ஆமா மாமியார் ஃபோன் பண்ணியெல்லாம் எப்படி? நான் ஒன்றும் ஃபோன் பண்ணலாமா, என்ன செல்ல பேலன்ஸ் இல்லை, நான் ஒன்றும் ஃபோன் பண்ணவும் இல்லை. ஒரு பாசம் ஒன்றும் கிடையாத கலவிக்கிட்டு மேலே நான் எதுக்கு ஃபோன் பண்ண போகிறேன்? நீ ஃபோன் பண்ணியோ? மெதுவா கேட்கியா? நானும் பண்ணலக்கா. எப்படியே நான் பண்ணுனா ரேவதி தான் எடுப்பா. அவளுக்கே சொத்து கொடுக்காத காண்டு உண்டு, அதை என் மேலே காட்டுவா. எதுக்கு நம்மளே வாயை கொடுத்து வாங்கி கட்டிக்க போகிறோம்? அதனால தான் வேண்டாம். வாங்கம்மா முதலாளியம்மா, வாங்க வாங்க. என்ன இப்போதான் உங்களுக்கு இந்த பக்கம் வர வழி தெரிஞ்சோமா? உட்காருங்க, கொஞ்ச நேரம் பேச முடியுமா? எப்படி என்ன நாலு முடி ஓவரா ஓட்டாதீங்கன்னா நானே கடையை மூட போறேன். ஒரு வியாபாரம் நடக்கலக்கா. கடையை மூட போறியா? ஏன் அறிவு கட்டவளே, கடையை திறந்து எத்தனை நாள் ஆகுது? 2 நாள்ல உடனே கடையை மூடிடுவியா? ஆமாக்கா, என் வீட்டில் உள்ள விளைஞ்சரியா மாமியார ஒரு மாதிரி எனக்கு இலக்காரமா பாய்க்கவோ பார்த்துருங்க. அதை பார்த்தாலே எனக்கு கடுப்பாகுதுக்கா. உண்மையை சொல்ல போனா ஒரே ஒரு நாள் ஒரு டீ வித்துருக்குக்கா, மற்ற நாள் ஒரு வியாபாரம் கிடையாது. இதுக்குதான் அறிவுள்ளவர்கள்ட்ட கேட்கணும்னு சொல்லியது. எத்தனை கடை இருக்குன்னா உன் கடையில் வருவாங்களா, டீ குடிப்பாவளா சொல்லலாம். ஆமாக்கா, அதான் கடைய மாத்தலான் இருக்கேன். சின்ன பொண்ணு பேசாம நம்ம 3 இட்லி கடை போடுவோமாண்ணா? இட்லி கடையா? சரிக்கா போடுவோம். என்ன உமா, என்ன சொல்லியா? எல்லாருக்கும் ஓகேனா எனக்கும் ஓகே தான். கடை போட்டுருவோமா அப்போ? ஆமா சின்ன பொண்ணு, சும்மா இதுல இருக்கிறதுக்கு காலையில எழும்பி கொஞ்சம் போல அரிசியம் போட்டு ஆட்டி பெல்லாம் வச்சோன்னு நினைச்சுக்க, நம்ம அழகா இட்லி விற்கலாம். இட்லி வித்தா எல்லாரும் வாங்குவாவனா? ஆமா பத்திலாக்கா, அடுத்தது இந்த பிசினஸ் தொடங்குவோமா? அதைத்தான் சொல்லி நல்லா யோசிச்சு பாரு. ராணி அக்கா, லட்சுமி அக்கா எல்லாரும் காலையில சீக்கிரமா எழும்பக்கூடிய ஆட்கள். நம்ம இட்லி கடை போட்டோம்னா சரி, இட்லி கடை போட்டிருக்கா இவள்கிட்ட வாங்கலாம்னு நினைச்சுக்கிட்டு நம்ம கடையில வாங்குவோம் இல்லையா? சுத்தி முத்தி பார்த்தா கீதா, புஷ்பா, அவா இவா எல்லாரும் இருக்கவ. இட்லி கடையே போட்டுருவோமா? சரிக்கா. சே, வந்த விஷயத்தையே மறந்துட்டே பாருங்களா. எக்கா குழுல கிடைச்ச பைசாய்க்கு ராணி அக்கால லட்சுமி அக்காலாம் நகை எடுக்க போறாவ. நம்மளும் போமா? நகை எடுக்கவா? பத்தியா சேவிங்ஸ பத்தியா? அழாதீங்க, அடுத்தவங்களுக்கு அவிய சேமிச்ச காசுல அவிய எடுக்க போறவ. நீங்க வரையலாம் எப்படி? நான் வரலம்மா, என்கிட்ட எல்லாம் காசு இல்ல. நீங்க போய் எடுத்துக்கிட்டு வாங்க. என்னக்கா ஷியானாவுக்கு எடுக்கணும்னு சொன்னிய, இப்ப வேண்டாங்கிறிய? ஆமா இழுவ, நான் வரல. நீங்க வேணா எடுங்க, வேணா சும்மா வேணா துணைக்கு வரேன். கடைக்கு எங்களுக்கு வழி தெரியும், துணைக்க வேணாம் கிணைக்க வேண்டாம். நீங்க வீட்டிலே இருங்க. அது இல்லைண்ணா, போற வழியில ஒரு கல்யாண வீடு, அப்படியே சாப்பிட்டுட்டு போலாம் இல்லையா? போமா? நிஜமாவாக்கா? கல்யாண வீடா? எங்க? கல்யாண வீடுன்னு சொன்னா நல்லா யோசிப்பீங்களே. வானம் இல்லவ சின்ன பொண்ணு, பஸ் ஸ்டாப் பக்கத்துல தான் கல்யாண வீடு. போய் சாப்பிட்டுக்கிட்டு அப்படியே நம்ம போயிட்டு வந்துடலாம். எப்படி? கல்யாண வீட்டு சாப்பாடு சாப்பிட ஆசையா தான் இருக்கு. சரி, பின்ன நீங்க இவ்வளவு வற்புறுத்துறதால போவோம். இழுவ, அப்படி யாரும் கஷ்டப்பட்டோன்னு வர வேண்டாம். நீ இங்கே இரு, நாங்க போயிட்டு வரலாம். ஏக்கா, நான் அது சும்மா விளையாட்டுக்கு சொன்னேன். கல்யாண வீட்டுக்கு சாப்பிட்டுட்டே போவோம். சின்ன பொண்ணு, அப்ப நீயும் காசு எடுத்துட்டு வா, கிளம்பி போவோம். சரி உமா, இக்க ரெடியா நில்லுங்க, போயிட்டு வந்துருவோம். சீக்கிரம் வா சின்ன பொண்ணு, கல்யாண வீட்டுல எல்லாம் தீர்ந்து போயிடும். அதுக்குள்ள போயிட்டு வந்துருவோம். சரி அக்கா, நான் வாரேன். எல்லாரும் நல்லா இருக்கீங்களா? நம்ம சேனல் இவ்வளவு தூரம் வளர்ந்ததற்கு உங்க அன்பும் ஆதரவும் தாங்க காரணம். சேனல்ல தினமும் வீடியோ போடுறோம். உங்களோட ஆதரவை இன்னும் கொடுத்துக்கிட்டே இருங்க. கொடுப்பீங்கன்னு நம்புறோம்.